நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது நண்டு தொக்கு. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நண்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அரை முடி தேங்காய், 4 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. திக்காகவே அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு கடாய் வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் அதில் சேர்த்துக்கலாம். வதக்குங்க நல்லா. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்குங்க. அப்புறம் கட் பண்ண தக்காளி 2 சேர்த்துக்குங்க. நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. 2 டீஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்குங்க. அப்புறம் க்ளீன் பண்ண நண்டை அதில் சேர்த்துக்கலாம். நான் முழுசாகவே போட்டிருக்கேன். நீங்கள் உடச்சி கூட 2 பாதியாக கூட சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதும் நம்ம அரைச்ச மசாலா அதில் சேர்த்துக்கலாம். மிளகு தேங்காய்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை அதில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா சிம்மில் வச்சு கிளறி விடுங்க. நம்ம இதில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நண்டு முழுகிற அளவு இருந்தால் போதும், ரொம்பவும் தேவையில்லை. ஏன்னா நம்ம தொக்காக தான் செய்ய போகிறோம். இது நம்ம சாப்பாட்டுக்கு, ரசத்துக்கு, மீன் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இது கோல்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. கிளறி விடுங்க. அடி பிடிக்காத அளவுக்கு கிளறி விடுங்க. இந்த மழை காலத்தில், பனி காலத்துலலாம் இந்த நண்டு செஞ்சு சாப்பிட்டோம்னா ஜன்னி நோவு, மார்ச்சளி, நஞ்சு சளி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி சேர்த்தா போதும். இதில் நல்லா கிளறி விட்டு மூடி விட்டுட்டோம்னா நல்லா வெந்து வந்துடும். ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். சீக்கிரமே ரெடி ஆகிடும். நீங்கள் ஸ்லோ மீடியத்திலே வச்சு கிளறி விடுங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டு அடி பிடிக்காத அளவுக்கு கிளறி விடுங்க. ஸ்லோ மீடியத்திலே வைங்க. ஏன்னா சீக்கிரம் வெந்துடும் நண்டு. இந்த மசாலா, இந்த காரம்லாம் அதில் உரைச்சி நல்லா தொக்காக வரணும். இது பனிக்காலத்தில் செஞ்சு கொடுங்க. இந்த கார்த்திகை மாதம், மழைக்காலம், மார்கழி மாதம், இந்த பனி காலத்திலலாம் சாப்பிடும் போது ஜன்னி நோவுக்கு ரொம்ப நல்லது. சளிக்கெலாம் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் சளிக்கெலாம் நல்லது. நீங்கள் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு நல்லா புட்டு கொடுக்கலாம். சதையாக பார்த்து வாங்குங்க. நண்டு எப்படி வாங்கணும்னு நான் சொல்கிறேன். இது முழுகிற அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ தட்டு போட்டு மூடி விட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுவோம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கிளறி விடலாம். சீக்கிரம் வெந்துடும். மூடி போட்டுருவோம். 10 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் தண்ணி நல்லா சுண்டி வந்துச்சு பாருங்கள். தொக்கா வந்துடுச்சு. இதை நம்ம கிளறி விடலாம். கிளறி விட்டு கொத்தமல்லி சேர்த்தா போதும். அவ்வளோதான், சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு. நண்டு எப்படி வாங்கணுன்னா, நீங்கள் இந்த அமாவாசை வருது பார்த்திங்களா, அதுக்கு முன்னாடியே நம்ம நண்டு வாங்கி செய்யணும். அப்போ தான் அது செதையாக இருக்கும். அதுக்கப்புறம் வாங்கினா செதை இருக்காது, சக்கை மாதிரி இருக்கும், டேஸ்ட்டும் இருக்காது. இருட்டுக்கு முன்னாடி தான் அதை வாங்கணும். பௌர்ணமிலாம் வந்துச்சுன்னா அப்போ நண்டில் சக்கை மாதிரி இருக்கும், டேஸ்ட்டு இருக்காது. இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நல்லா தொக்காவும் வந்துடுச்சு. வெந்துச்சு பாருங்கள். இது வெந்தது எப்படி தெரியணுன்னா, கலர் சேஞ்ச் ஆகும். நல்லா அதில் செதை நல்லா வெந்து வந்திருக்கும். பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு. ஓடு சாஃப்டாக இருக்கும். அந்த கரண்டியில் உடைக்கும் போதே உடையும், சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், வெந்துச்சு நண்டு. ரெடி ஆயிடுச்சு தொக்கா. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா நாள்லேயும் சாப்பிட்லாம். அதுவும் நம்ம கோல்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. இது ஜன்னி நோவுக்கும் நல்லது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மசாலா கூட மிளகு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. காரம் சாப்பிடாதவங்களுக்கு நம்ம இஞ்சி பூண்டு, இந்த பச்சை மிளகாய் அதிகமாக வச்சுக்கலாம். தேங்காய் கூட நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்தி கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.